Hi guys, this is Mind Campus Pranay. Hope you're all fine. Uh, in this morning walk, I would like to share a story to you all. Uh, a mother bird, it searches for its shelter to lay its eggs and bring the next generation. So on searching, she found an older tree near the river bank. She requested that old tree to make its shelter there, make, make its nest there. But the tree refuses it. Again, he pleaded to make it, but the tree refuses it. The mother bird went searching for another trees there. So, finish right. It searches for another tree to make its nest, and it finds. There it build its nest and start to lay eggs. So, few days later, due to heavy rain and storm, heavy flood came in that area, and the tree that refuses to make its nest fall down, and it was carried away by the flood. So on seeing this, the bird smiles it and replied, "You didn't help me. That's why you have been wiped out." But the tree replied, "Since I'm old, I know my roots have become weakened, so I cannot hold any storm that comes nearby. So that only I refuse." It replied like that. On hearing this, the bird understand its mistakes. Okay, so the situation may be differ for our refuses. Okay, we may not be right all the times. Their thinking might be different, and our thinking might be different. Okay, so do not misjudge the reason for every activities of others. There might be a valid reason for them to do like that. Okay, as far as it's good, you manage your things and leave the rest to God and proceed in a way. Never mistaken others. Hope you understand the moral of the story. வாங்க, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் மைண்ட் கேம்பஸ் பண்ணி அதோட பசுமையாக இருக்குது பாருங்கள். இதுதான் நான் தினமும் வாக்கிங் போகக்கூடிய ஏரியா. இந்த கலர்ஃபுல்லான பூக்களை பார்த்துட்டு நடக்கிறதுல ஒரு திருப்தி. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் தூங்கியாச்சு. எப்பொழுதும் 6 மணிக்கு இந்த ஏரியாவில் வாக்கிங் போவேன். இன்றைக்கி மணி 8 ஆகிடுச்சு. ஒரு 2 hours எக்ஸஸாக லேட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு பிரியப்பட்டேன். ஒரு பறவை தன்னோட கூடை கட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே தேடி பறந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு மரம் கண்ணில் தென்பட்டது. அதுகிட்ட போய் பர்மிஷன் கேட்டது. அதுக்கிட்ட போய் இந்த மரத்தில் கூடு கட்டிக்கிறேன்னு பர்மிஷன் கேட்டது. ஆனால் அதுக்கு அந்த மரம் மறுத்துருச்சு. எவ்வளோ கெஞ்சி பார்த்துச்சு, ஆனால் அந்த மரம் ஒத்துக்கிறதா இல்லை. அந்த மரத்து மேலே கோவப்பட்டுட்டு அப்புறம் வேறு மரங்களை தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு மரத்தை கேட்டு கூடை கட்டி முட்டைகளையும் பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. முட்டைகளையும் இட ஆரம்பித்து பொறிக்கிற காலம் வர்ற நேரத்தில் பெருமழை ஒன்று வந்து இந்த மரத்தை கூடுகட்ட மரத்தை வேரோட சாய்ச்சி இழுத்துட்டு போயிடுச்சு. அப்போ அதை பார்த்து ஏளனமாக சிரிச்சுது இந்த குருவி. அதுக்கு அந்த மரம் சொன்னிச்சான், என்னுடைய வேர்கள் பலவீனம் ஆயிடுச்சு,
எந்த ஒரு காற்றுக்கும் புயலுக்கும் தாங்க மாட்டேன்னு தான் உன்னை கூடு கட்ட வேண்டான்னு சொன்னேன். நீ இப்போ என்னோடய மரத்தில் கூடு கட்டினீன்னா உன்னோட முட்டைகளும் இதில் சேதமடைஞ்சிருக்கும், நீயும் சேதமடைஞ்சிருப்ப, வெள்ளத்தில் இழுத்துட்டு போயிருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சு. ஸோ எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் பின்னாடியும் ஏதாவது ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கக்கூடும். அதனால் யாரையும் தப்பாக எடை போட்டுறாதீங்க. நம்மளையும் அதே மாதிரி தான் தப்பாக தான் எடை போடுவாங்க. மனிதனோட இயல்பு அது. அதனால் அடுத்தவங்களை பற்றி எந்த வித தீர்மானத்துக்கும் நீங்கள் வந்துடாதீங்க. உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்துட்டு போங்க. அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவங்க உதவி செய்யலை மறுக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே கோவப்படவோ வெறுக்கவோ வேண்டாம். அது அவங்களுக்கான சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்முடைய தேவைகளை நாமே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு, ஏன்னா நமக்கு தான் தெரியும் நமக்கு என்ன தேவை, எப்படி சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு. இந்த கதையின் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் கடைபிடிச்சு இனிமையாக வாழுங்க. வாழ்க வளமுடன். எவ்வளோ சிட்டுக்குருவிகள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சிட்டுக்குருவிகள் இங்கே இருக்குது. இந்த பாலைவனத்தில் இங்கே மட்டும் எப்படி இவ்வளோ சிட்டுக்குருவிகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பாலைவனமாக இருக்கிறதுனால தான் நெட்வொர்க் கவரேஜ் எல்லாம் மிக கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் இங்கேயே சிட்டுக்குருவிகள் இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அனைவரும் இன்பமாக வாழட்டும். இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவாராக. என்னுடைய காணொலியை பல பேர் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னுடைய குறைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை திருத்தி என்னுடைய பதிவுகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவேன். நன்றி, வணக்கம்.